இது வந்து ஜானியோட ஒரு பையன், ஒரே பையன். அந்த பையன் தான் இப்போ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன். தெரியும், சினிமா வட்டாரங்களுக்கு தெரியும் ரமேஷ் கண்ணா யார். ஆனால் வந்து அவருடைய ஒருவேளை அவருடைய தோற்றம் வந்து ஒத்து போகலையோ என்ன தெரில. அவர் வந்து சினிமாவில் வந்து ஒரு இயக்குனராகவும் ஜெயிக்கலை, காமெடியனாகவும் ஜெயிக்கலை. இப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு பேட்டி வந்து கேட்டால் நெருங்கிய வட்டாரங்களுக்கு, என்ன ரமேஷ் கண்ணாவோட நெருங்கிய வட்டாரங்களுக்கு, அதுவும் குறிப்பாக எல்லாருக்கும் தெரியல, சிலருக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இவருக்கும் வந்து எம்ஜிஆருக்கும் என்ன மாதிரியான உறவுன்னு சொல்லிட்டு. கட்ட பொண்ணு, உங்கள் முறை பொண்ணு. ஆமாம், நான் எம்ஜிஆர் சகலை. நான் கட்ட வேண்டிய பொண்ணு அவர்கிட்ட. அதுதான் அவர் சொல்லிட்டார்ல, நாங்கள் வந்து எம்ஜிஆர் கூட எங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை, நாங்கள் சண்டையில் தானே இருந்தது, ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை. சினிமாவில் ஒழுக்கமான நடிகைன்னு சொன்னால் முதல்ல டிக் பண்ணுறது கேட்டால் சுஜாதா தான் டிக் பண்ணணும். அந்த ஒழுக்கமான நடிகைன்னு பேர் வர்றதுக்கு அவங்க அனுபவித்த சித்திரவதை கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. யார்கிட்ட இந்த பக்கம் வந்துட்டு இத்தனை சின்ன வயசில் சுஜாதாலாம் வந்து 59 வயசில் இறந்துட்டாங்க. எதையும் பெருசாக அனுபவிக்கவே இல்லை வாழ்க்கையில். எதையும் கஷ்டம்தான், வாழ்க்கை முழுதுமே கஷ்டம்தான், கண்ணீர் கஷ்டம், அடி உத. எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎன் ஜானகி சொந்த மாதிரி, ஜெயலலிதா சொந்த மாதிரி. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகுரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒரு சேனலில் ஒரு நேர்காணல் சார். அந்த நேர்காணல் வந்து பிரபல நடிகராக இருக்கக்கூடிய ரமேஷ் கண்ணா அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு நெருங்கிய உறவு அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு எப்படி இந்த நெருங்கிய உறவு எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ரமேஷ் கண்ணா பேசக்கூடியது வந்து எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நெருங்கிய வட்டாரங்கள், அதாவது ரமேஷ் கண்ணாவுக்கு நெருங்கிய வட்டாரங்களுக்கு தெரியும், சினிமா வட்டாரங்களுக்கு தெரியும் ரமேஷ் கண்ணா யார் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ரவிக்குமாருடைய வந்து அசோசியேட் டைரக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில படங்கள் இயக்குனார். ஒரு காமெடி நடிகனாக வந்து முயற்சி பண்ணி தோற்றவர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ட்ரை பண்ணார். ஆனால் வந்து ஒருவேளை அவருடைய தோற்றம் வந்து ஒத்து போகலையோ என்ன தெரில. அவர் வந்து சினிமாவில் வந்து ஒரு இயக்குனராகவும் ஜெயிக்கலை, காமெடியனாகவும் ஜெயிக்கலை. ஒரு அறியப்பட்ட ஒரு நடிகர். ஆனால் ரமேஷ் கண்ணானா எல்லாருக்கும் தெரியும். அந்த அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார்கிட்ட வந்தது தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு பேட்டி வந்து கேட்டால் நெருங்கிய வட்டாரங்களுக்கு, என்ன ரமேஷ் கண்ணாவோட நெருங்கிய வட்டாரங்களுக்கு, அதுவும் குறிப்பாக எல்லாருக்கும் தெரியல, சிலருக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இவருக்கும் வந்து எம்ஜிஆருக்கும் என்ன மாதிரியான உறவுன்னு சொல்லிட்டு. ஆனால் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு தான் ரமேஷ் கண்ணா என்பவரே வந்து ஒரு அறியப்பட்ட மனிதராக வந்து மாறுறார். அதுக்கு முன்னாடி கிடையாது. எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு தான் இவர் வந்து ஒரு சில படங்களில் நடிக்கிறாரு. வந்து ரவிக்குமாருடைய படங்களில் ஒரு அசோசியேட் டைரக்டராக இருக்குது. அப்படி தான் வந்து வர்றாரு. அதுக்கு பிறகு தான் அறியப்பட்ட மனிதராக வந்து இருக்கிறாரு. ஆனால் ஒரு என்ன சார், சினிமா பார்வையும் சினிமா அறிவும் கூட இவருக்கு வந்து அதிகம். யாருக்கு அதை ஒன்றும் குறைச்சி மதிப்பிட முடியாது. சினிமாவுடைய அறிவும் சினிமா பார்வையும் வந்து ரமேஷ் கண்ணாவுக்கு இருக்குதுன்றதுலாம் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இவர் சமீபத்தில் வந்து இப்போ அவர் கொடுத்த பேட்டியில் கேட்டால் அது வெளிப்படையாக சொல்கிறாரு. கேட்டால் எனக்கு எம்ஜிஆர் வந்து எனக்கு உறவு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உறவு எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி உறவுன்னா, எம்ஜிஆரும் ஜானகியும் வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்தால் கூட வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு, அப்படி தான் வந்து இருந்தாங்க. இப்போ இல்லை, அது வந்து அவங்களுடைய வந்து முதல் கணவர் அவருக்கு இருக்கிறாரு, முதல் கணவருக்கு கூட மகன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்றத சொல்கிறார். யாருக்கு? எம்ஜிஆருக்கு பிறந்த மகன் கிடையாது, ஜானகிக்கு பிறந்த ஒரு மகன் ஒருவர் இருக்கிறதாகவும் வந்து இவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து இவங்க அப்பா வந்து எப்படி வந்து எம்ஜிஆர் ஜானகியுடைய கல்யாணத்துக்கு வந்து ஒரு தடையாக இருந்தார், நீதிமன்றத்தை போய் உத்தரவே வாங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர் வந்து சொல்கிறார், விளக்கமாக சொல்கிறார். அது இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு பர்மிஷனே கிடைக்கல. நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் தான் கேஸே ஜெயித்தோம். யார் நாங்கன்னா அவருடைய அப்பா தான் வந்து நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றத ஜெயிச்சார். தெரியல, எப்பவுமே ஒரு திருமணம் வந்து லைவில் இருக்குதுன்னா இன்னொரு திருமணம் வந்து பண்ண முடியாது, செல்லாது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டே வந்து ரமேஷ் கண்ணாவுடைய அவங்க அப்பா ஜெயிச்சார்ன்றதையும் அவர் வந்து விளக்கமாக சொல்கிறாரு.
அதுதான் நம்ம அந்த வகையில் எனக்கு சகல எம்ஜிஆர் வந்து எனக்கு சகலன்ற அந்த அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. முறைப்பெண், அதாவது என்ன வயது கூட இருந்தாலும் கூட ஜானகி வந்து விஎன் ஜானகின்ற அவங்க வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முறைப்பெண் ஆகுறாங்க. அப்படியே ஒரு வயது மூப்பாக இருந்தாலும் முறைப்பெண் ஆகுறாங்கன்னு சொல்கிறாரு. சகலன் எம்ஜிஆர் வந்து எனக்கு சகலன்ற வரையும் சொல்கிறாரு. அது கொஞ்சம் ஒரு ஃபன்னாக இருந்தது கேட்கறதுக்கு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு தகராறு இருந்து அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இல்லாமல் அவங்க நேரில் போய் பார்த்துக்க முடியாமல் கூட இருந்தால் அதுதான் அவரை சொல்லிட்டார்ல. நாங்கள் வந்து எம்ஜிஆர் கூட எங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை, நாங்கள் சண்டையில் தானே இருந்தது, 2 குடும்பத்துக்கும் சண்டை. அப்பா வந்து வந்து வழக்கு போட்டிருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா தான் கார்டியன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அத்தை பெண்ணுன்னும் போது அந்த மாதிரி வந்து ஒரு வழக்கு போட்டு கார்டியன்ற அந்த வார்த்தை வரும், சேர்ந்தே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கார்டியன் சொல்லி அது வரும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அது வந்து இந்த நேரத்தில் இந்த ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி உறவுகள் வந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ன்றதே இப்போ அந்த வார்த்தை சொல்லப்படுது. அந்த வார்த்தை சொல்லாமல் கடந்த காலத்துலாம் நம்ம ஊர் நாட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க ஊர் நாடு சொல்கிறாங்களே, ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்க, வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அதானே சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து நமக்கு தெரிஞ்ச தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணமாகாத வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கே சார். இது என்னன்னா வந்து ஏற்கனவே ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து தான் பக்கம் வர. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சிலரோட வாழ்க்கை இருக்குது சித்தார்த். கல்யாணம்லாம் கணவன் புருஷன் ஒருத்தன் வந்துட்டான், கர்மம் அவங்ககிட்ட வாழ்ந்தே தீரணும்னு சொல்லிட்டு சில பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதை நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்களா? ஒரு குடும்பத்தில் ஒருத்தனுடைய ஒரு கணவன் வந்தவனுடைய வந்து பார்த்திங்கன்னா அவனோட நிம்மதி இல்லை, அவன் டார்ச்சர் தாங்க முடியல, அவனை விட்டு வெளியேறணுன்னாலும் வெளியேற முடியாமல் தாலி தடுக்குது, கல்லோ வந்து புல்லோ வாழ்ந்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மனைவி இருக்கும். நீங்கள் எது சரின்னு நீங்கள் சொல்லுவீங்க? உங்கள் மனசாட்சி விட்டுறேன். இந்த மனசை அவங்க அந்த வீடியோ பார்க்குற அத்தனுடைய மனசாட்சி விட்டுருவான். ஒரு குடும்பத்தில் கணவன் ஒருத்தன் வந்தவன் சொல்ல முடியாத தொல்லையை கொடுக்குறான், சித்திரவதை பண்ணுறான், கொடுமை பண்ணுறான், எல்லாம் நரகமே அவன் தான், நரகத்தையே பரிசாக கொடுக்குறான் சார் ஒரு கணவன். அவன் கூட வந்து இணைந்து வாழறது கடைசி வரைக்கும் வந்து வாழ்ந்து செத்து போகிறது சரியா, இல்லை அவன் வேணான்னு சொல்லிட்டு விலகி வந்து தனக்கு மனசுக்கு பிடித்த ஒருத்தனோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழறது சரியா? எது சரின்னு நீங்கள் சொல்லுவீங்க? மிச்சலாக பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு சூஸ் பண்ணி சட்டப்பூர்வமாக பிரிஞ்சு விலகி போய் இன்னொரு வாழ்க்கையை வாழறது தான் சரின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக செத்தும் போக முடியாது. அவங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்ச்சர் அனுபவம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடிகையோட வாழ்க்கையை நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துங்க. சும்மா நான் யாரையும் கொச்சப்படுத்துக்கு பேசலை, நான் எனக்கு அந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. சுஜாதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா, நடிகை இருந்தாங்க தெரியுமா, சுஜாதா. அன்னைக்கிளியில் நடிச்சவங்க. அன்னைக்கு தெரியுமா தெரியாதா உங்களெல்லாம் எங்கே தெரிய போகுது, கேள்விப்பட்டுக்கிறீங்க. சுஜாதாலாம் ஒரு நடிகையை வந்து கேள்விப்படலைன்னா நீங்கள் சினிமா நாலேஜே இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்குலாம். சுஜாதான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியோடு நடிச்சிருக்கிறாங்க, சிவகுமாரோடு நடிச்சிருக்கிறாங்க, சோபன் பாபுவோடு நடிச்சிருக்கிறாங்க. தெலுங்கு படங்கள் பல படங்கள், எண்ணற்ற படங்கள் தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்காங்க, தமிழ் படங்கள் மாறி மாறி நிறைய நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கன்னட படங்கள் கூட நடிச்சிருக்கிறாங்க. எல்லாமே முன்னணி கதாநாயகர்கள் தான். ரஜினிக்கு அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க, அவள் ஒரு தொடர்கதைன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க, ரஜினிக்கு அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க, கமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் வந்து அஜித்து கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து வரலாறு படத்தில் வந்து அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அந்த நடிகை சினிமாவில் ஒழுக்கம் இப்போ தெரிஞ்சிச்சுல்ல, அஜித்து சொல்ல தெரிஞ்சிச்சு, அஜித்து 2K கிட்ட தான். அப்போது சினிமாவில் வந்து ஒழுக்கமான நடிகைன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் பேனா எடுத்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டிக் பண்ணுறது. எல்லோரும் நான் இல்லைன்னு சொல்லலை, அப்படி ஏதாவது இழுத்து விட்றாதீங்க. என்ன சினிமாவில் ஒழுக்கமான நடிகைன்னு சொன்னால் முதல்ல டிக் பண்ணுறது கேட்டால் சுஜாதா தான் டிக் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை, அந்த ஒழுக்கமான நடிகைன்னு பேர் வர்றதுக்கு அவங்க அனுபவித்த சித்திரவதை கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. யார்கிட்ட அந்த சினிமாவில் இருந்த சினிமா யார்கிட்ட, கணவன்கிட்ட, கல்யாணம் பண்ண கணவன்கிட்ட அவங்க வந்து தன்னுடைய அப்பா அம்மா மீறி வந்து காதலித்த கணவனிடம் ஜெயகர்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வந்து அவர் வந்து அந்த கணவன்கிட்ட அவங்க அனுபவித்த கொடுமைகள் கொஞ்சம் கிடையாது. வீட்டிலே சிறை தான். அவன் அனுமதி இல்லாமல் பேச முடியாது, அனுமதி இல்லாமல் நீங்கள் பேட்டி எடுக்க முடியாது. எல்லா நடிகைகிட்ட நீங்கள் பேட்டி எடுக்கலாம், அவங்ககிட்ட பேட்டி எடுக்க முடியாது. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போட்டு அனுப்புறது, சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா தானே கூட சேர்ந்து பயணப்படுறது,
இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அதிகம் வந்து சினிமாவை தாண்டி எந்த கேமரா முன்னாடியும் அவங்க வந்துட முடியாது. அவ்வளோ கொடுமைகள், அவ்வளோ சித்திரவாதிகள், அடி உத பெல்ட்டு அடிச்சு பின்ற எல்லாம் அவ்வளோ அனுபவிச்சு எல்லாரும் பல பேட்டிகள் வந்திருக்கு, பல நடிகைகள் பேசுனதெல்லாம் இருக்குது அவங்கள பற்றி. நம்ம எதுவும் இல்லாதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. அப்படி வந்து கணவன் என்ற பேரில் ஒரு கொடுங்கோலன் கிட்ட சித்திரவதை அனுபவிச்சதா வரலாறு சொல்லு. 2011 அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்தது கூட பல பேருக்கு தெரியாது. இறந்தது கூட ரொம்ப வந்து அந்த நேரத்தில் எலெக்ஷன் டைம் இருந்ததுனால ஊடகங்கள் பெருசாகவும் பேசவே இல்லை, ரொம்ப அமைதியான முறையில் போயிட்டாங்க. சொல்கிறேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ சித்திரவதையை அனுபவித்து வந்து பார்த்திங்கன்னா கணவன்கிட்ட பிரிஞ்சு போகவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அவங்களால வந்து சுஜாதாவில் வந்து பிரிஞ்சு போயிட்டு அவங்க இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க முடியாதா? சொல்கிறாங்க. இத்தனைக்கும் சைக்கோன்னு வேறு சொல்கிறாங்க. அந்த கணவன் வந்து ஜெயகர் வந்து பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டார், சைக்கோன்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சைக்கோவாக இருந்தால் கூட சேர்ந்து அவங்க வாழ்ந்தாங்க. வேறு அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? ஒன்று அவன் மீது வைத்த காதல், அல்லது பிள்ளைகள் மீதான அந்த பாசம், தாய்ப்பாசம், கணவன் மீது வைத்த காதல் கூட இருக்கலாம். அதனால அவங்க என்ன செய்ய கேட்டிங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு கூண்டு பறவை தான். அப்படியே கொஞ்ச நாள் நீங்கள் நெல் கொடுத்தீங்கன்னா அந்த எப்படி இந்த ஜோசியக்காரங்கிட்ட வந்து ஒரு கிளி இருக்கும் பாருங்கள், வெளியே வரும், 2 நெல் கொடுத்தோம் உடனே வந்து உள்ளே போய்ட்டு மறுபடியும் ஃபோன் சொன்னோன்னா உள்ளே போயிடும். அப்படி தான் அந்த அம்மா ஒரு கூண்டு கிளியை தான் வந்து வாழ்ந்தாங்க. திறமையான நடிகை, அசாத்தியமான திறமையான நடிகை. தமிழ் சினிமாவில் வந்து சுஜாதாவை விட்டுட்டு வந்து ஹீரோயினில் நீங்கள் லிஸ்ட்டே பண்ண முடியாது. அப்படி ஒரு நடிகை, அப்படியே வாழ்ந்தாங்க. அப்படியே நீங்கள் இப்படி வாங்க, எப்படி இந்த பக்கம் வந்துட்டு இத்தனை சின்ன வயசில் சுஜாதாலாம் வந்து 59 வயசில் இறந்துட்டாங்க. எதையும் பெருசாக அனுபவிக்கவே இல்லை வாழ்க்கையில். எதையும் கஷ்டம்தான், வாழ்க்கை முழுதுமே கஷ்டம்தான், கண்ணீர், கஷ்டம், அடி உத, இப்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஒரு நடிகைக்கே இந்த நிலைமை. அவங்க நினச்சா எத்தனை நடிகை எப்படியோ வந்து விட்டுட்டு அப்படியே 3-4 கல்யாணம் பண்ணுற நடிகைகள் அன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து உண்மையாக வாழ்ந்தாங்க. தன்னை நம்பி இருக்கிறவங்க உண்மையாக வாழ்ந்தாங்க. கணவன் எப்படியோ ஆனால் அவனுக்கு உண்மையாக வாழ்ந்தாங்க. பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகை இருந்தாங்க. அப்படியே நீங்கள் இப்படி வாங்க. விஎன் ஜானகி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் வந்து கணவன் வந்து வயோதிக கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க, வரலாறு அப்படி தான் சொல்லுது. யார்? விஎன் ஜானகி. அவருடைய கணவன் வந்து வயோதிக கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவன் வேண்டான்னு சொல்லி வெளியே வந்து எம்ஜிஆரோட ஐக்கியமாயிடுறாங்க. இப்படி சொன்னவொடனே நீங்கள் வந்து என்ன சார் எம்ஜிஆர் அவங்களும் அப்படி வந்துட்டாங்க, ஜெயலலிதாவும் சோபன் பாபு விட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க, அதானே? அப்படி கேட்கணும்னு தோணுது. ஆனால் பயமாக இருக்குது. எம்ஜிஆர் ஆவியா வந்து கொண்டு போய் ராமாவரோட தோட்டத்தில் வச்சு அடிக்க போகிறாருன்ற பயம் இருக்குது. அப்படி தானே? அப்படி பயப்பட தேவையில்ல, அப்படிலாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தைரியமாக பேசலாம். எம்ஜிஆர் சில பேர் இருக்காங்க சார், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கலம், நம்ம தப்பாக பேசணும்னா அடைக்கலம் கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேர்ந்தே வந்து வாழ்ந்துடுறாங்க. இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து உதவி செய்யணுமா, அவங்களுக்கு இயலாமை குறித்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுல தப்பு இல்லை, அவங்கள வாழ வைக்கிறதுல தப்பு இல்லை, வாழ வைக்கணும். ஆனால் கூட சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது. இப்போ சோபன் பாபுவோட அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஏதோ சின்ன சின்ன கருத்து வேற்றுமை வந்த உடனே அவங்க வந்து அங்கேருந்து பிரிஞ்சு வந்து அடைக்கலம் புகுத்துட்டாங்க. எம்ஜிஆர்கிட்ட போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் முதலவாயில் போன கதை தானே, தானே உண்மை. எம்ஜிஆரோட வந்து அவங்க ஐக்கியமாயிட்டாங்கன்றதை நான் முதலவாயின்னு சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து சோபன் பாபுக்கிட்ட திரும்பி போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை, ஜெயலலிதா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆரோட சேர்ந்து, கட்சியோடு சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை இருந்து, நீங்கள் வேறு எதுவும் தப்பாக எதுவும் புரிஞ்சிக்காதீங்க, சரிங்களா? அதனால் அப்படி போயிடுச்சு. ஆனால் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா விஎன் ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தம் கிடையாது, ஜெயலலிதாவும் சொந்தம் கிடையாது, சொந்தம் மாதிரி. அதனால் புரிஞ்சுங்க, விஎன் ஜானகி சொந்தம் கிடையாது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் சொந்தமானாங்க. அதான் சொல்கிறாரு, நீதிமன்றத்தை கோர்ட்லேயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அப்போனா என்ன, அந்த கடைசி வரைக்கும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்கிறாங்கன்னு தெரிய வருது. சரி, அதுக்கு பிறகு ஜெயலலிதாவும் சொந்தம் கிடையாது, சொந்தம் மாதிரி. இப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு வாசல் படத்தில் வர ரேவதி மாதிரி. அவங்க சொல்லுவாங்கள்ல, இந்த பங்களா, இந்த வீடு எனக்கு சொந்தம், ஆனால் சொந்தம் மாதிரி, இந்த ஊஞ்சல் எனக்கு சொந்தம் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு வந்து விஜயகுமாருக்கு வப்பாட்டியாக வாழ்வாங்க. யார்? ரேவதி. விஜயகுமாருக்கு உடனே கிழக்கு வாசல் படத்துக்கு போயிருங்கல்ல, அந்த வப்பாட்டியாக வாழும்போது அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு சொந்தம் மாதிரி, இது எனக்கு சொந்தம் மாதிரி சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா விஎன் ஜானகி சொந்தம் மாதிரி, ஜெயலலிதா சொந்தம் மாதிரி. ஸோ அதனால் இதுதான் வந்து யதார்த்த நிலை வந்து இதுதான். பலரும் சொல்லுவாங்கள்ல, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்பின் பால் அல்லது காதல் கூட அதுக்கு பேர் வச்சுப்பாங்க தான். நம்ம என்னன்றது நம்ம வந்து அடையாளப்படுத்த முடியாது. எம்ஜிஆருக்கு வந்து இவங்களோட வந்து அன்பு காதல் எப்படி இருந்ததுலாம் நமக்கு தெரியாது.
எம்ஜிஆர் இல்லாததுனால இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் அது கூட மேற்கோள் காட்டி தான் பேசணும். இது ரமேஷ் கண்ணான்னு ஒருத்தர் வந்து இதை பேசும்போது இது உண்மை. ஆனால் பலருக்கும் தெரியாது. எம்ஜிஆருடைய மனைவி விஎன் ஜானகி எல்லாரும் அறியப்பட்டது. எம்ஜிஆர் மனைவி விஎன் ஜானகி தான் அறியப்பட்டாங்க. வந்து வேறு யாரையும் சொல்ல முடியாது. அவங்க இடத்துல அப்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க, ஒரே வீட்டில். ஆனால் எல்லாமே லிவிங் டு ரிலேஷன்ஷிப்புன்றது அவர் ரமேஷ் கண்ணா சொல்கிறது மூலமாக தெரிய வருது. இது ஒன்றும் இன்றைக்கி தான் இந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு இன்றைக்கி கிடையாது. இது கடந்த காலத்தையும் இருந்திருக்கு. அப்போ வேறு லாங்குவேஜ் வேறு வந்து சொன்னாங்க. என்னென்னு கேட்டால் பல ஆங்கில வார்த்தைகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி. என்னென்னு கேட்டால் இவங்க வந்து ஸ்டெப்னி, இது அடிஷ்னலாக மனைவி தாண்டி ஒருத்தர் வச்சுருந்தாங்கன்னா ஸ்டெப்னி, கீப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டெப்னி, கீப்புன்ற வார்த்தைலாம் பயன்படுத்தினாங்க, கொச்சையான வார்த்தைகள். அதே மாதிரி தமிழில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பாட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிட்டு இருக்கிறாரு, சைடில் ஒன்று வச்சுருக்கிறாரு அப்படிலாம் கூட சொல்லுவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்படியோ ஒன்று சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்புன்ற ஒரு வார்த்தை வந்து திருமணத்தை கடந்த உறவுன்னு சொல்லி தமிழையும் ஆங்கிலத்தையும் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்புன்ற ஒரு என்ன சொல்லிக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை சொல்லுது. தமிழில் வந்து திருமணத்தை கடந்த உறவுன்னு சொல்கிறாங்க. நமக்கு பிரச்சனை வந்து பேரில் பிரச்சனை கிடையாது. வாழ்க்கையில் யார் யாரோட வாழ்ந்தாலும் உண்மையான வாழ்க்கையை வாழணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல விஎன் ஜானகியும் சுஜாதாவும் நீங்கள் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நான் சுஜாதா பக்கம் தான் நான் நிற்பேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாமே வந்து சாக்ரிஃபைஸ் தான். எவ்வளோ பேர் வலிகள் நிறைந்த வாழ்க்கையை வந்து எவ்வளோ பெண்கள் வாழ்கிறாங்க. அவங்களாம் அந்த கூண்டை உடைச்சிட்டு வரணும்னு நினைப்பேன். கூண்டை கூட உடைச்சிட்டு வரலாம். ஆனால் அதே சமயத்தில் கூண்டை உடைக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தியாகத்தோடு வாழ்றது யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தருக்காக வாழ்கிறாங்க. சுஜாதம்மா வாழ்ந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்காக வாழ்ந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைகளுக்காக வந்து அவங்க வந்து தடுமாறாமல் வாழ்ந்தாங்கன்றது மதிக்கத்தகுந்த ஒரு பெண்ணாக தான் சுஜாதா நமக்கு இருக்கிறாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.